ஹே காய்ஸ், இன்றைக்கி என் ஸ்டைலில் சாம்பார் பண்ணலாமா? எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா தாளிக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஏன் பூண்டு சேர்க்குறேன்னா, எனக்கு பூண்டு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் பொழுதே நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஒன்று எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம அதில் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா அலசி விட்டு அதில் கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நல்லா அந்த பருப்பு நம்ம செஞ்ச மசாலோடு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு வேணும்னா பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம சாம்பார் ரெடி. மேலே லைட்டாக கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கி விட்டுட்டு நம்ம பணியாரம் தொட்டு சாப்பிட்லாம். டாடா காய்ஸ்.